க்ளோஸ்டு ரூமில் நம்ம இன்னேல் ஆக்சிஜன் பண்ணிவிட்டு எக்ஸேல் கார்பன் டை ஆக்சைடு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடோட பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துக்கும் போது சம்டைம்ஸ் ஃபட்டிகாவோ இன்னும் ஸ்லீப்பியாவோ தோன்றது ஒன் ஆஃப் த ரீசன் இதுவாகவும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக இருக்கலாம். 100% சீல்டு பில்டிங்காக இருந்தால் இருக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம 100% சீல்டுன்னு சொல்கிறோம், கதவு வழியாக கூட லீக்கேஜ் ஆகி வரும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நம்மளே கொஞ்சம் தெரிஞ்சு இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின் போது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லது. இட் இஸ் குட் ஃபார் ஹியூமன் பீயிங் ஹெல்த். அவ்வளோதான், ஹியூமன் வெல் பீயிங்காக சொல்கிற விஷயம். 2 பேர் இல்லை 4 பேர் தான் இருக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து அந்த வால்யூம் ஆஃப் ரூமுக்கு கார்பன் டை ஆக்சைடு பிபிஎம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கமர்ஷியல் அப்படி கிடையாது சார். ஒரு ஷோரூம் போகிறோம், ஒரு ஜுவல்லரி ஷோரூம் போகிறோம், அன்றைக்கி லெட்ஸே ஒரு பண்டிகை நாளாக இருக்குது அப்படின்னா கூட்டம் அலமோது. இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அந்த இடத்துல என்னென்னா ஆஃபீஸ்னால் ஒரு 200 பேர் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப ரைஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகும். ரெசிடென்ஸோட கமர்ஷியலில் வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகும். யூ வில் ஃபீல் டயர்ட்னஸ். ஸோ கமர்ஷியலில் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம டக்டபிள் யூனிட்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஏஹெச்யூஸ் அப்படின்னு இருக்கும்போது அந்த ரூம்லேயே ஃப்ரெஷ் ஏர் ஓப்பனிங்னு ஒன்று கொடுத்துட்டு அந்த யூனிட்டில் சக் பண்ணுற மாதிரி ஏர் பொசிஷனை கொடுத்துருவோம். சார் நீங்கள் இப்போ ஃப்ரெஷ் ஏரு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ நான் என்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 18-19 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நைட்டு தூங்கி நிற்கிறேன். நான் டோர் எல்லாமே சீல் வேறு போட்டு வேறு தூங்குறேன். அப்போது என்ன நான் நல்லா இருப்பேனா? ஹெல்த் வைஸ் எப்படி சார்? நல்லா தான் இருப்பீங்க ஹெல்த் வைஸ். அதான் சொன்னேன், ரெசிடென்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் இருக்கிறதுனால அதில் கார்பன் டை ஆக்சைடு பர்சன்டேஜ்லாம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது. ஆனால் நீங்கள் 18-19 வச்சு ஆப்ரேட் பண்ணுறது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, அன்னெசரியாக ஃபஸ்ட்டு நீங்கள் 18-19 சாதாரணமாக படுத்துக்க மாட்டீங்க, போத்திட்டு தூங்குவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் கூல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் இது பண்ணுறதுக்கு நீங்கள் போர்வையெல்லாம் போட்டு டெம்பரேச்சர் வேஸ்ட் பண்ணி பவரை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். டெக்னிக்கலாக பேசும்போது ஆப்ரேட்டிங் இந்த டெம்பரேச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது சார். அதில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில ஜனங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து என்ன ஆச்சுன்னா 24 ± 1 23 அந்த 23 to 25 அந்த ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் தான் எல்லா ஹியூமன் பீயிங்கும் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் 24 டிகிரி வச்சுக்கோங்க, 23 டிகிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். ஓகே. பட் இப்போ சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ரியாலிட்டி அப்படின்றது வருது என்ன அப்படின்னா, நீங்கள் 23-24 வைக்கிறதுக்கு பதிலாக 27 இல்லை 28 டிகிரி வச்சுட்டு ஃபேனை போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வேணும்னா குறைச்சிக்கோங்க. பட் அதுவே நார்மலாகவே நிறைய பேருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 27-28 வைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இன்வெர்டர் ஏசி அப்படின்றத பற்றி பேசணும். அப்போ 27 வைக்கும்போது அந்த கம்ப்ரஸரோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி. இன்வெர்டர்னால் என்ன அப்படின்னா, கம்ப்ரஸர் ஸ்பீடு வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஸோ அப்போ 27 வைக்கும்போது அந்த ஸ்பீட் கம்மியாக இருக்கும்போது உங்கள் பவர் கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும். நமக்கு தேவை என்ன, கம்ஃபர்ட். ஏர் கண்டிஷனிங்னாலே நம்ம கம்ஃபர்ட்டும் வேணும்னு சொல்கிறோம். ஸோ கம்ஃபர்ட்டாக என்னால் 27-28 நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னா, அதே நேரத்தில் என் பாக்கெட்டில் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் சேவ் பண்ணி பவரையும் சேவ் பண்ண முடியுது அப்படின்னும் போது நான் ஏன் 18-19 வைக்கணும்? ஸோ நீங்கள் இப்போ முதல்ல இன்றைக்கி போனோன்னே என்ன செய்யணும் அப்படின்னா, 18-19 வைக்கிறத விட்டுட்டு 27-28 வச்சுட்டு ஃபேனை போட்டு பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது போத்துக்காமல் பாருங்களேன். அப்படி கம்ஃபர்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபைன். இல்லையா 27-26 வச்சுக்கோங்க. 90% அந்த இதில் கம்ஃபர்ட் வந்துருங்க சார். ஓகே. ஸோ இதுதான் பெஸ்ட்டு சார். அப்போ நான் போய் என் வீட்டில் போய் மாற்றி பார்க்குறேன். நான் 27-28 என் ஏசியை வச்சுட்டு ஃபேனையும் போட்டு நான் போட்டு பாருங்கள் சார். யூ வில் டெஃபினெட்லி see a difference in terms of power saving. 2 மாதம் கழிச்சு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, சார் பயங்கரமான சேவிங் இருக்குது சார் பவரில் எனக்கு அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் இதுதான் சார். சூப்பர் சார். ஏசியும் போட்டு ஃபேனும் போடலான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இது ரெண்டுமே போடக்கூடாதுன்னு சொல்லி தானே சார் நிறைய HVAC பீப்புளெலாம் சொல்லிட்டு இருக்கிறது. இது எப்படி ரெண்டுமே பண்ணலான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சார்? ஓகே, நல்ல கொஸ்டின் சார். இது முன்னாடி வந்து எப்படி கான்செப்ட் இருந்ததுன்னா, ஒரு மோட்டர் ஆன் ஆகுது அப்படின்னா அந்த மோட்டரில் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது வந்து ஏசிக்கு அகேன்ஸ்ட்டு. ஸோ அதையும் கூல் பண்ணுறதுக்காக ஏசி பவர் கன்சம்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருந்தது. ஈவன் நம்ம இப்போ வீட்லேயே நீங்கள் ஃபேன் போட்டு அதை ஒரு 1 hour கழிச்சு தொட்டிங்கன்னா அந்த சூடு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆஸ் ஐ செட், முன்னாடி நீங்கள் முதல்ல நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லும்போதே ஏர் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ஏர் மூவ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபேனை போடும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக ப்ரீசிங் கிடைக்கும், பெட்டராக காற்று கிடைக்கும். இது ரொம்ப ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெயிலில் நடந்து போகிறீங்க சார், ஒரு 40 டிகிரி டெம்பரேச்சரில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெயிலில் திடீர்னு காற்று அடிக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், அப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு டெம்பரேச்சரும் மாறல, எதுவும் மாறல, ஒரு காற்று அடிக்கிற சிச்சுவேஷன் வருது. அப்போ என்ன பண்ணுறோம், யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ அப்போ ஏர் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதே டெம்பரேச்சர் இருந்தாலும் இன்னும் கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், 24ல் ஃபேன் இல்லாமல் ஓட்டுறதும் 27ல் ஃபேன் போட்டு ஆப்ரேட் பண்ணுறதும் உங்களுக்கு ஈக்குவலான கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாயிண்ட்டை நம்ம கொண்டு வந்தோம்.
இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதே ரோட்ல நடந்து போகும்போது இட்ஸ் ஆல் ஹியூமன் மைண்ட், நம்மளுடைய மைண்டோட லாக்கிங் இதுதான் சார். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வெயிலில் நடந்து போகிறீங்கன்னா உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நடந்து போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு நிழல் வருது, மரம் வருது, வேப்ப மரம் வருது, அந்த வேப்ப மரத்துக்கு கீழே போய் நிற்கிறீங்க வெயிலில், அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பயங்கர கம்ஃபர்டபுளாக ரொம்ப அப்பாடான்னு சொல்லிட்டு இருக்கும் சார். ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்று அந்த ஷேடோ இருக்கிறதுனால வெயில் மேலே படலை. சரி. ஸோ அதே மாதிரி அந்த 40 டிகிரி டெம்பரேச்சர்ன்றதும் எனக்கு ஒரு 2 டிகிரி செல்சியஸ் கம்மியான மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல். சூப்பர் சார், நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆனால் அதே மரத்துக்கு 15 நிமிஷம் இருந்தீங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் சில்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்களா? இன்னும் சில்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும். இதுதான் இயற்கையே சார். நம்ம போகும்போது அப்படியே மரத்துக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 40லேருந்து 38 டிகிரி 37 டிகிரி போனோடனே நம்ம பாடி நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கே அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிடும். அதே 37 டிகிரிக்கு கீழே இன்னும் காற்றடிச்சு இன்னும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னுமே பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த பெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ஏர் கண்டிஷனிங் சொல்லி கொண்டு வந்தோம். ஸோ இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், 23+25 அது ஆப்ரேட்டிங் பேராமீட்டர்ஸாக இருந்தது. அதை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வச்சு செக் பண்ணாங்கன்ட்டுன்னு. இன்னைக்கு அதுவே 27, 28ல் ஃபேனை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம ஆளுங்க அட்லீஸ்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க இல்லை நார்த் இந்தியாவில் எங்கே போனீங்க அப்படின்னா வித்தின் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தே ஃபீல் கம்ஃபர்டபுள். அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறோம். பவர் சேவிங்கும் இருக்கும். ஓகே. ஸோ இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் எங்களுடைய சிச்சுவேஷனாக இருக்குது. ஸோ 27 வித் ஃபேன் ஆர் 28 வித் ஃபேனில் ஆப்ரேட் பண்ணி கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ வில் சேவ் பவர். சூப்பர் சார். அப்போ பவர் கன்சம்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 27, 28ல் ஆப்ரேட் பண்ணிட்டு ஃபேனும் போடும்போது என்னன்னாக்கா எனக்கு பவர் சேவிங்கும் நடக்குது, கம்ஃபர்டபுளாகவும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அப்சல்யூட்லி சார், அதுதான் உண்மை சார். சார் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இருக்கும்போது நீங்கள் இன்வெர்டர் ஏசி நான் இன்வெர்டர் ஏசிலாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? சார் ரொம்ப சிம்பிள் சார். இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது வேரியபிள் ஸ்பீட், அதாவது கம்ப்ரஸரோட ஸ்பீட் வேரி ஆகும். நான் இன்வெர்ட்டர் அந்த காலத்து பழைய கம்ப்ரஸர், ஃபிக்ஸட் ஸ்பீட் கம்ப்ரஸர் சொல்லுவோம், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். இன்வெர்ட்டர் அப்படி கிடையாது, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் வேரி பண்ணிக்கும். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ முன்னாடி வந்த ஏசிஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா, சரி 24 டிகிரி செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 27 டிகிரி செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்ப்ரஸர் 26 டிகிரி வந்தால் ஆஃப் ஆகும், 28 வந்தால் மறுபடியும் ஆன் ஆகும். ஸோ அந்த 2 டிகிரி டிஃப்ரென்ஸில் ஆஃப் ஆகும் ஆன் ஆகும். அதுக்கு பேர் ஹிஸ்டரிசிஸ்ன்னு சொல்லுவோம். அது டிபெண்டிங் ஆன் மேனுஃபேக்சர். சில பேர் -1 செட் பண்ணுவாங்க, சில பேர் -0.5 +0.5 செட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா எதர் ஆன் ஆகும் இல்லாட்டா கம்ப்ரஸர் ஆஃப் ஆகும். வேற இன்வெர்ட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 27 செட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 27.1 வந்த உடனே சென்ஸ் பண்ணி சிக்னல் கொடுத்துரும், இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஃபுல் ஸ்பீடில் ஓடுது, சரி 100 RPMல ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100லாம் இருக்காது, 3500 4000 RPMல ஓடும். ஸோ 4000 RPMல ஓடுற கம்ப்ரஸர் 27 டிகிரி ரீச் ஆயிடுச்சுன்னு உடனே 3900 3800 கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 27 டிகிரி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது, 27.1 26.9 26.8 27.2 வித்தின் தட் பேராமீட்டர்ஸ்லேயே ஆப்ரேட் ஆகும். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சரில் நீங்கள் மெயின்டைனும் பண்ணுறீங்க, கம்ப்ரஸரோட ஸ்பீடை குறைக்கிறீங்க. ஸ்பீடை குறைக்கும் போது பவர் கன்சம்ஷன் குறையும். ஸோ அந்த டெம்பரேச்சரில் இருக்கும்போது உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் குறைய ஆரம்பிக்கும். ஓகே. ஃபிக்ஸட்ன்றது நான் இன்வெர்ட்டர். அதில் என்ன ஆகும்னா ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். ஆன் ஆகும்போது ஸ்டார்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக்கலில் கேட்டிங்கன்னா தெரியும். அந்த ஸ்டார்டிங் கரண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போது ஹை கரண்ட் கன்சம்ஷன் பண்ணும். திருப்பி ஸ்டாப் ஆகும், மறுபடியும் ஆன் ஆகும்போது ஹை கரண்ட் கன்சம்ஷன் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வெர்ட்டர் அண்ட் நான் இன்வெர்ட்டர். சூப்பர். ஸோ பேசிக்லி அந்த பவர் கன்சம்ஷன்ஸ் உங்களுக்கு இன்வெர்ட்டர் மாடலில் இன்னும் பெட்டர் பவர் கன்சம்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது பேசிக்காக நம்ம இதுக்கு சொல்யூஷன் என்ன, கேள்வி கேட்டதுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ்ட் ஸ்பீட் கம்ப்ரஸர் அப்படிங்கிறது ஆன் ஆஃப் அவ்வளோதான் ஆகும். இன்வெர்ட்டர்ன்றது ஆஃப் ஆகாது, ஸ்பீடை குறைச்சி நமக்கு தேவையான இதை மெயின்டைன் பண்ணும், தேவையான ஸ்பீடில் ஓடும், அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணும். டெம்பரேச்சர் என்ன அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணணுமோ அதை பண்ண முடியும். அதுதான் இன்வெர்ட்டரில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். சார் ஏசியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டார் ஏசி 4 ஸ்டார் ஏசி 5 ஸ்டார் ஏசி தான் இருக்குது. அப்படின்னா நான் இப்போ ஒரு 18 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நான் 5 ஸ்டார் ஏசி வச்சனால எனக்கு பவர் கன்சியூம் கம்மியாக தானே சார் ஆகணும், எனக்கு ஏன் அதிகமாக ஆகுமான்னு. சூப்பர் சார், நல்ல கேள்வி. இதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறத விட சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடுறேன். முதல் பாயிண்ட், உங்களுக்கு என்ன டெம்பரேச்சரில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பேசணும், சரிங்களா? இப்போ எனக்கு 27 28 தேவை இருக்குது போதும் அப்படின்னும் போது நான் ஏன் 18க்கு ஆப்ரேட் பண்ணணும்? முதல் கேள்வி நம்ம மைண்ட்லேயே வரணும். ஸோ 27 ஆப்ரேட் பண்ணுறோம், நான் ஏன் 18ல் ஆப்ரேட் பண்ணணும்? ஸோ தெரிஞ்சே 18ல் ஆப்ரேட் பண்ணணும்னா பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி தான் ஆகும். ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒவ்வொரு கம்பெனியும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹை எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இன்புட் கம்மியாக பவர் இன்புட் கம்மியாக கொடுத்து நல்ல எஃபிஷியன்சி அவுட்புட்டை எடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஸ்டார் ரேட்டிங். உதாரணத்துக்கு இப்போ 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் என்ன வித்தியாசம்னா 1.5 டன் 3 ஸ்டார்
1-2 பேர் 1 வச்சுப்போமே, ஒரு 1 டன் 3 ஸ்டார் யூனிட்டை 1 ஹவருக்கு ஓடுது அப்படின்னா லெட்ஸ் சே 1 கிலோவாட் எடுக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அதே 1 டன் 5 ஸ்டார் ஓடிச்சுன்னா 0.9 to 0.8 ஆர் 0.8 to 0.9 கிலோவாட் தான் எடுக்கும். தட் மீன்ஸ் அவுட்புட் 1 டன் கொடுக்குது, ஆனால் ஸ்டார் ரேட்டிங் 3 ஸ்டார் இருக்கும்போது 1 கிலோவாட் எடுக்குது, 5 ஸ்டார் ரேட்டிங்கில் 0.8 கிலோவாட் தான் எடுக்குது. இது என்ன எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்லாம் இருக்கும், அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணிவிட்டு ஹை எஃபிஷியன்சி கொடுப்பாங்க. ஸோ 3 ஸ்டாருக்கும் 5 ஸ்டாருக்கும் போனீங்க அப்படின்னா 3 ஸ்டார் வில் பி சீப்பர், 5 ஸ்டார் வில் பி காஸ்ட்லியர். இதுதான் 3 ஸ்டார் 5 ஸ்டாருக்கான வித்தியாசம். ஸோ ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக பவர் கன்சப்ஷன் அதே எஃபிஷியன்சிக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 18 டிகிரிலாம் அப்போ 5 ஸ்டார் ஆப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொன்னேன் அப்படின்னா, நமக்கு 28 தேவை அப்படின்னும் போது 18 ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் 18 ஆக்சுவலாக ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு அது இன்னும் டேஞ்சர். ஏன் அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் லோவாக போச்சுன்னா டீஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஈரப்பதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏசிக்கு 50% 60% தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப லோ டெம்பரேச்சர் போகும்போது ஈரப்பதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூலாகவும் இருக்கும், இதுவும் ட்ரையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னும் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா, ஏசியில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, நார்மலாக 3 ஆப்ரேஷன் இருக்கும். ஒன்று ஃபேன், ஒன்று கூலிங் மோட், இன்னொன்று ட்ரை மோட் அப்படின்ட்டு. அது எப்போ ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். நார்மலாக ஃபேன் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு கூலிங்கே இருக்காது. ரொம்ப டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம், நான் சென்னை நம்ம தமிழ்நாடை வச்சு பேசுகிறேனே, டிசம்பர் ஜனவரி போகும்போது வெளியிலேயே 21-22 டிகிரி இருக்கும்போது சும்மா ஃபேன் மோடில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். இதே சம்மர் வருது அப்படின்னும் போது கூலிங் மோட் அப்படிங்கிறத பண்ணுவோம். கூலிங் மோட் வச்சிங்கன்னா 27-28 அப்படின்னு சொல்லிட்டு. மழைக்காலம், ஸோ வெள்ளை ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் உங்கள் ரூம்லேயும் என்ன ஆகும்னா மாய்ஸ்சர் ஈரம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடத்துல ட்ரை மோடு போட்டிங்க அப்படின்னா அது ஈரப்பதத்தை இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோட்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ஏசியோட இம்பார்ட்டண்ட், ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். சூப்பர் சார். ஸோ அப்படின்னா ஆசிட் அப்படின்னா 18 டிகிரி செல்சியஸில் ரன் பண்ணவே தேவையில்லை, எனக்கு 28 தான் தேவைப்படுதுன்னா 28 நான் ரன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பவர் சேவிங்கும் எனக்கு கிடைக்குது. கண்டிப்பாக அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ 5 ஸ்டார் ஏசியை வச்சுக்கிட்டு நான் வந்து 5 ஸ்டார் ஏசி வச்சுட்டு நான் 28-27 நான் ரன் பண்ணும்போது மச் மோர் பவர் கன்சம்ஷன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பவர் கன்சம்ஷன்றோட பவர் சேவிங், அதான் பவர் சேவிங், 5 ஸ்டாரில் பவர் சேவிங் நிறைய இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன மாதிரி ஏசி போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், இப்போ எங்களை மாதிரி கன்சல்டன்ஸ் இருக்காங்க, இல்லை கம்பெனிஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராப்பராக தெரிஞ்சு நல்ல சிஸ்டமாக போட்டுட்டாங்க ஆரம்பத்தில் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அதுவே ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். கமர்ஷியல் ஆஃபீஸ் பில்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மல்டி ஸ்டோரியில் 10 ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஆஃபீஸ்லையும் ஃப்ரெஷ்ஷாக போக வேண்டிய ஃப்ரெஷ்ஷாக போகலை அப்படின்னா நேச்சுரலாக அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரொடக்டிவிட்டி குறையும். ப்ராப்பரான செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எங்கே என்ன மாதிரி இடத்துல போடுறோம் அப்படிங்கிறது, செலெக்ஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபில்டர் கிளீனிங் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாஷிங்க, ஒரு தடவை ஆயுத பூஜை அப்போ பண்ணுவோம் சார். அது ஏன் அப்படின்னா அது ஒரு ஆயுதமாக எடுத்து ட்ரீட் பண்ணி பண்ணுறோம், ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது.